தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைக்கிறார். சார் வணக்கம். திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. நீங்க லிஸ்ட்டை பார்த்திருப்பீங்க. எம்பி வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன், கவிஞர் சல்மா உள்ளிட்டவர்கள் தேர்வாகி இருக்கிறாங்க. இந்த பட்டியல் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? வில்சன் அவர்களுக்கும் கமல் அவர்களுக்குமான சீட் உறுதி என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். சல்மா அவர்களுக்கான சீட் என்பது உண்மையிலேயே அது ஒரு சர்ப்ரைஸ். ஆனால் மிகவும் தகுதி படைத்தவர்கள். சல்மா அவர்களே எனக்கு நீண்ட நெடுங்காலமாகவும் தெரியும். எங்களது குடியிருப்பில் அவர் மேல் பகுதியில் மேல் மாடியிலே வசித்து வந்தார். திமுகவில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். பெண் கவிஞர், கவிதாயினி, எல்லா தகுதிகளும் படைத்தவர். இன்னும் சொல்ல போனால் தூரங்குறிச்சி பக்கத்திலே ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து வந்தவர். எளிய பின்புலம். எனவே அது பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கும். குறிப்பாக பெண்கள் மத்தியில், கவிஞர்கள் மத்தியிலே பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவமாகவும் நான் இதை பார்க்கிறேன். அனைவருக்குமே எனது வாழ்த்துக்கள். ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த பெண் கவிஞர் ஒருத்தவங்க மாநிலங்களவை உறுப்பினர் ஆக போறாங்க. அப்போ ஒட்டுமொத்த தாக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில இருந்து எதிர்பார்க்கப்படுற ஒண்ணா? கண்டிப்பாக. அதாவது பெண்கள் இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் ஆணாதிக்க உலகத்திலே பெரிய அளவுக்கு போட்டிகளை சமாளித்து வருவது எவ்வளவு கடினம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். அதுவும் அந்த காலகட்டத்திலே ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் இதே உலகிலே, கருத்துலகிலே, கவிதை உலகிலே பெண்கள் சாதனை படைப்பது என்பது மிகவும் கடினம். ரொம்ப ரொம்ப கடினம். அதிலே எதிர்நீச்சல் போட்டு பெரிய அளவுக்கு உயரங்களை தொட்டவர் கவிஞர் சர்மா. அதுபோக எளிய பின்புலம், அதையும் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். சிறுபான்மை என்று மட்டும் பார்க்க வேண்டாம். ஒரு கவிஞர், எழுத்தாளர், அறிவுஜீவிகள் மத்தியிலே புகழ் பெற்றவர். இப்படியானவர்களுக்கு அரசியல் ரீதியான அந்தஸ்துகள் கிடைப்பது என்பது மிகவும் அபூர்வம். திமுக ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கிறது. எல்லா அறிவுஜீவிகளுக்கும் செய்யப்பட்ட ஒரு மரியாதையாக நான் இதை பார்க்கிறேன். எல்லா அறிவுஜீவிகளுக்கும் கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நான் இதை பார்க்கிறேன். நிச்சயமாக சார். அதே போல மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அவர்களுடைய தேர்வு, ஏற்கனவே அந்த கட்சியோட நிர்வாக குழு செயற்குழு கூட்டத்தில் அவரை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் கூட போட்டிருந்தாங்க. இப்போ அவருடைய தேர்வு, அவர் சினிமாவில் உலக நாயகன், வரலாறு, இலக்கியம் எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவர். அவருடைய தேர்வை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கவிதை உலகுக்கு செய்யப்பட்ட கௌரவம் மாதிரி இது கலை உலகுக்கு செய்யப்பட்ட கௌரவமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதாக ஒப்பந்தமும் செய்யப்பட்டது. கமல் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் சினிமாவுக்காகவே தயார் செய்யப்பட்டவர் என்றுதான் சொல்ல வேண்டும். மிக மிக சிறிய வயதிலிருந்து எங்கள் காலத்து படம், அந்த பட உலகத்திலிருந்து களத்தூர் கண்ணம்மா பட உலகத்திலிருந்து மிக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இன்றைக்கு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு ஆல் இண்டியா ஸ்டார். தமிழ்நாடு என்று மட்டும் அவரை பார்க்க வேண்டாம். அவர் இந்தியா முழுவதுக்குமான கலை உலகின் பிரதிநிதியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். உலக நாயகன் என்று அதனால்தான் அவரை சொல்கிறோம். அவருக்கு கிடைத்துள்ள கௌரவமும் மிகப்பெரிய விஷயம்தான். 2 பேருமே முத்தான தேர்வுகள். வில்சனை பொறுத்தவரையில் அவர் சட்ட உலகிலே அவர் செய்துள்ள சாதனைகள் மிகவும் அதிகம். அவருக்கு மீண்டும் ஒரு முறை அவரை ராஜ்யசபா எம்பியாக தொடர அனுமதித்திருப்பதும் நல்ல விஷயம், மிகவும் நல்ல விஷயம். 4வது நண்பரை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது. எனவே எனக்கு அதற்கான எடுத்துக்காட்டுகள் சரியாக வரவில்லை. ஆனால் இந்த 3 பேரையும் மிக மிக நன்றாக தெரியும். 3மே முத்தானவர்கள். திமுகவின் தேர்வு மிகவும் அற்புதம். இது போக தேர்தலும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் 4 திமுகவுக்கு, 2 அதிமுகவுக்கு. தேர்தல், அதை ஒட்டிய தேவையற்ற அரசியல் பேசியங்கள், தேவையற்ற அரசியல் வியூகங்கள் இவையெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் ஒரு நல்ல முறைதான் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த கணக்கீட்டின்படி திமுக அணிக்கு 4 மாநிலங்களவை இடங்களும், அதிமுகவுக்கு பாஜக ஆதரவோட 2 இடங்களும் கிடைக்கிற அந்த வாய்ப்புகள் இருந்தது. இப்போ திமுகவோட வேட்பாளர்கள் பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் எதிர் முகாம்ல என்ன விதமான ஒரு சூழல் நிலவுதுன்னு கணிக்கிறீங்க சார்? அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் 2 இடங்களையும் கட்சியின் சீனியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். ஆரம்ப காலகட்டத்திலே அண்ணாமலைக்காக கேட்கப்பட்டது. அது அப்போதே மறுதளிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பாமகவை பொறுத்தவரையிலே நேற்றைக்கு கூட திண்டிவனத்திலே நடந்த தொழிற்சங்க பேரவை கூட்டத்திலே
டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்கிற ரீதியில் தான் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். தனித்து போட்டியிட்டாலே நமக்கு 4 இடங்கள் 1996 கிடைத்தது என்று அவர் சித்திரை முழு நாள் மாநாட்டில் பேசினார். அதே மாதிரியான கருத்துக்களைத்தான் அவர் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். அதுபோக ஒரு தேர்தலுக்கு பிறகு தேர்தலை ஒட்டிய உடன்பாட்டிலே ராஜ்யசபா சீட் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தேர்தல் உடன்பாட்டுக்காக, அதாவது கூட்டணிக்காக ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பது என்பது இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் அப்படி நடந்ததே கிடையாது. எனவே பாமக வரும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பார்கள் என்பது அதிமுகவுக்கு பலவீனமாக மாறும். அதுபோக ராஜ்யசபா சீட் என்றால் அது ஒரு மிக கௌரவமான ஒரு விஷயம். மூத்தோர் அவை. அதிமுகவிலும் எவ்வளவோ மூத்த தலைவர்கள் இருப்பார்கள். அதற்கென்று அவர்கள் விரும்புவார்கள். இந்த கோகுலேந்திரா அவர்கள் இருக்கிறார்கள், ஜெயக்குமார் இருக்கிறார், செம்மலை இருக்கிறார், மூத்த தலைவர்கள் பலரும் இருக்கிறார்கள். எனவே அதிமுக 2 இடங்களையும் தனக்கே வைத்துக் கொள்ளும் என்பதுதான் எனது கருத்து, சொந்த கருத்து. அதுதான். இப்ப அரசியல் காரணங்களுக்காக மாற்றி யோசிக்க போகிறார்களா என்று தெரியவில்லை. 4 இடங்களுக்கு திமுக அறிவித்து விட்டதால் 2 இடங்களுக்கு அதிமுக போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்க முடியும் என்பதால் அந்த 2மே அதிமுகவின் சீனியர் தலைவர்களுக்கு போகும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார். கவி உலகத்துக்கும் சரி, கலை உலகத்துக்கும் சரி பெருமை சேர்க்கும் வகையில திமுக வேட்பாளர்கள் பட்டியல் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களின் பெயர் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலின்படி ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள MP வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கவிஞர் சல்மாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினராகும் வாய்ப்பானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல திமுக கூட்டணியில் இருக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரான கமல்ஹாசனுக்கும் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் உள்ளிட்டவர்களுக்கு தற்போது பெயர்களை குறிப்பிட்டு திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.